30 டேஸ் செல்ஃப் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 16 இன்னையோட வீடியோ போடுறது ஸ்டாப் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். இந்த ரிவ்யூ போடுறது எனக்கே வெறுப்பாக இருக்குது. ஏன்னா வீடியோ ஒன்றுத்துக்கு எடுத்துகிட்டு டைமும் இல்லை, ஆன்லைன் கிளாஸ்லாம் இருக்குது நிறையா. ஸோ அதனால் எண்ட் ஆஃப் த டேயில் ரிசல்ட்டை காட்டுறேன். சேலஞ்சை ஸ்டாப் பண்ணல. காலையில் தண்ணி குடிச்சாச்சு. ஸோ அப்புறம் பல்லெல்லாம் விளக்குனதுக்கப்புறம் தண்ணி குடித்தேன். அதுக்கப்புறமேட்டு பிளாக் காஃபி தான் நம்மளோட டேயில் ஃபஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே. ஸோ பிளாக் காஃபியை போட்டு உட்காந்து சில்லாக பிளாக் காஃபியை குடிச்சிட்டு 2 ஆன்லைன் கிளாஸ் இருந்தது. பட்டு பட்டுன்னு ஆன்லைன் கிளாஸ் 2த்தையும் பட்டு பட்டுன்னு முடித்தேன். 2 கிளைண்ட்டுமே யூஎஸ் கிளைண்ட் தான். ஒரு சியாட்டல், ஒரு டெக்சாஸ் 2 கிளைண்ட்டுக்குமே முடிச்சுட்டு 2 பேருமே பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் என்னோட ஆன்லைனில். ஆன்லைன் டீட்டெயில்ஸ் எதனா வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் அதை பற்றி. அதுக்கப்புறமேட்டு பட்டு பட்டுன்னு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு கிளம்பிட்டேன் ஜிம்முக்கு. அக்கா வேறு ஊர்லேருந்து வந்துட்டாங்க. ஷாப்பிங் பண்ண போயிட்டாங்க. கார் எதுவும் இல்லை, சைக்கிள் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பட்டு பட்டுன்னு கவர் அப் பண்ணிட்டு சாக்ஸ் எல்லாம் மாட்டி, ஏன்னா செம்ம குளிர் வெளியேங்க. ஃபுல் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படிலாம் போனேன்னு சொல்லிட்டு. பட்டு பட்டுன்னு போயிட்டு பிசிடபிள்யூவும் அதுக்கப்புறமேட்டு கிரியேட்டின் கொஞ்சம் எடுத்து குடிச்சிட்டு ஒரு தரமான சம்பவம் பேக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ட்ரைபாட்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன். வெளியே போனேன். பட்டு பட்டுன்னு போய் சைக்கிள் எடுத்துட்டேன். இதான் நம்ம சைக்கிள் நமக்காக வாங்கி கொடுத்தது. இப்போ தான் 3வது வாட்டி ஓட்டுறேன். சும்மா சர்ருன்னு பறக்குது. போகும்போது செம்ம பறப்பு. வெயில் வேறு அடிச்சுதா. அதுக்கப்புறமேட்டு வரும்போது பார்த்திங்கன்னா செம மழை. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறமேட்டு ரோட்லாம் இங்கே ரொம்ப க்ளீனாக க்ராஸ் பண்ணோம். சும்மா நம்ம இஷ்டத்துக்குலாம் எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப டிசிப்ளின். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போயிட்டேன். பட்டு பட்டுன்னு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மொபிலிட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சூப்பரான ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் செஷன் பண்ணேங்க. வார்ம் அப் பண்ணாமல் நான் எப்பவுமே எதையுமே சரியாக பண்ணதில்லை. பட் அரைகுறை வார்ம் அப் பண்ணுவேன். சம்டைம் நல்லா வார்ம் அப் பண்ணுவேன். நல்லா வார்ம் அப் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து அதாவது ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் மீன்ஸ் பவரு, ஸ்ட்ரென்த்து, லைக் ஆக்சரி ஒர்க்கு, கண்டிஷனிங் எல்லாமே சேர்த்து பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரம் சைக்கிளில் கொஞ்சம் வார்ம் அப்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பார் வார்ம் அப் பண்ணேன். எப்போவுமே பாரில் ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா பார் வார்ம் அப் பண்ணணும். அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கோச் மாற்றி பார் வார்ம் அப்னு போட்டிங்கன்னா தெரியும். லைக் ஓகே, பார் வார்ம் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு க்ளீன் ஒரு 50 கேஜியில் வந்து 3 ரெப்ஸு 5 செட்ஸு அதை வந்து பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் வந்து முடிச்சதுக்கப்புறமேட்டு ஸ்ட்ரென்த்து டெட் லிஃப்ட் வந்து என்ன பண்ணேன்னா, லைக் வந்து 100 கேஜி டெட் லிஃப்ட்டு. தம்பி க்ளீன் என்னப்பா பண்ணிகிட்டே இருக்கேன், 3 ரெப்பா, ஓகே 3 ரெப்பை முடிச்சுட்டு வந்துடுவேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டெட் லிஃப்ட் வந்து 100 கேஜி. அது ஒரு 3 ரெப்பு 5 செட்ஸ் அதுவுமே பண்ணேன். ஸோ அதை முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டட் புல்லப். வெயிட்டடில் வந்து புல்லப் பண்ணதே இல்லை சீரியஸாகவே சொல்லணும்னு பார்த்தா. இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். புல்லப் பண்ணுவேன், ஆனால் வெயிட்டட் புல்லப் பண்ணதில்லை. அது வந்து ஒரு லைக் 5 ரெப்ஸு 5 செட்ஸ் பண்ணேன். அதையுமே லைக் ரொம்ப டஃப்பாக இருந்தது லாஸ்ட் செட்லாம். உண்மையாக சொல்லணும்னு பார்த்தா இது 2வது செட்டு. இதில் ஒரு 5 ரெப்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஆக்சரி ஒர்க் பண்ணுறதுக்கு மேலே போயிட்டேன். தம்பி பண்ணுறானா, பட் வெயிட்டட் வச்சு பண்ணும்போது பாடி வெயிட்டில் இன்னும் நல்லா பண்ணலாம். பட் புல்லப்பில் நிறைய சேலஞ்செலாம் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நான் அதெல்லாம் பண்ணுறது கற்றுக்கிறேன். சும்மா வந்து எதாத்தையும் வாயில சொன்னால் வேலைக்கு ஆகாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ 5 புல்லப் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தம்பிள் எடுத்துகிட்டு மேலே போய்ட்டு தம்பிள் ஸ்ட்ரெக்ஸு, ஓகே ஷோல்டருக்கு. அதுக்கப்புறமேட்டு காப்லெட் ஸ்குவாட் பண்ணேன். லைக் காப்லெட் ஸ்குவாட் வந்து ஒரு சூப்பராக இருந்தது. காப்லெட் ஸ்குவாட் எல்லாருக்குமே தெரியும். அதே 25 கேஜி தம்பிளில் காப்லெட் ஸ்குவாட் ஒரு 12 ரெப், ரெண்டுமே 12 12 3 செட்ஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு கீழே வந்து கண்டிஷனிங்க்கு வந்துட்டேன். நான் தம்பி ரொம்ப நேரம் பண்ணுறேன், ஓகே 12 ரெப்பு ஃபுல்லாக பண்ணுறது போட்டிருப்பேன். கீழே வந்து கோர் பண்ணேன். ஜிஎஸ்டி மிஷினில் குளூட்டாம் ரைஸ் மிஷினில் வந்து ஒரு சிட்டப்ஸ் பண்ணேன். சிட்டப்ஸ் வந்து 25x2 பண்ணேன். ஆக்சுவலாக நீங்கள் யாருனா இதை ட்ரை பண்ணுறதா இருந்தால் 10x5 கூட பண்ணலாம். பட் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே குடுன்னு போய் ட்ரெட்மில்ல ஏறிட்டேன். ட்ரெட்மில்ல ஏறி ரன் எப்படின்னா 12 மினிட்ஸ் ரன்னு, இன்டர்வல் ரன் 1 நிமிஷம் ஓடினேன், 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ ஹார்ட் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் 170 வரைக்கும் போச்சு. நல்ல ஒரு 15 to 14 ஸ்பீடில் மாற்றி மாற்றி அப்படியே ஓடி கண்டிஷனிங் பண்ணல. ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங்கிறனால ஸோ ஸ்ட்ரென்த்தை முடிச்சுட்டு ஸோ கண்டிஷனிங் அல்டிமேட்டாக பண்ணி முடிச்சுட்டு திரும்ப வெளியே வந்து சைக்கிள் எடுத்து பார்த்தா சரியான மழை. வரும்போது மழை இல்லை, அதான் சொல்கிறேன். அப்புறமேட்டு சைக்கிளை தட்டிட்டு நம்ம புல்லட்டை தூக்கிட்டு கிளம்புறேன் பொறுமையாக. சரியான வியூங்க. அப்படியே மழை வர ஆரம்பிச்சிச்சா, வரும்போது வெயிலாக இருந்ததா, அப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பனி. லைக் அப்படியே செம்ம பனி. எல்லா மலையிலையும் பனியாக இருந்தது. வியூ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்ததுங்க. செம்மையாக இருந்தது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. அதுவும் இல்லாமல் -1 -2 அந்த மாதிரி வேறு போயிடுச்சு. அப்புறம் அப்படியே சைக்கிளில் ஓட்டின்னு ஒத்த கையில் வீடியோ எடுத்துன்னு வேறு லெவல். அப்புறமேட்டு கடைக்கு வந்துட்டேன். சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு மில்க் வாங்கலாம். மில்க் வீட்டில் இல்லை, காலி ஆகிடுச்சு. அதனால் மில்க்கை வாங்கிட்டு அக்கா கிட்ட கேட்டேன் கரெக்டாக வாங்கிக்கோடான்னாங்க. சரி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் அவங்க இன்னொரு 4 லிட்டர் மில்க் வேறு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி இந்த மில்க் எடுத்துகிட்டு திரும்பியும் வரும்போது அப்படியே சைக்கிளில் ஓட்டிட்டு சரியான வியூ. இந்த வியூஸ்லாம் பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. அப்புறமேட்டு லைக்
ஓட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மேலே ஏறுற மாரி வரும். அதில ஏற முடில. அதுக்கப்புறம் அப்படியே தள்ளிட்டே ஒரு வழியா வந்துட்டேன். வீட சேர்ந்துட்டேன். 1 மணி நேரம் போகும்போது 30 மினிட்ஸ் வரும்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பெண்டு நிமிந்துச்சு. ஃபைனலா வீட்டுக்குள்ள வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வீட்ல வந்து ஒரு கன்சல்டேஷன் காலு குடு குடுன்னு லைக் கனடால இருக்க ஒரு பொண்ணு அவங்க. பொண்ணுனா லைக் ஒரு ஸ்டூடெண்ட்டு. அவங்ககிட்ட கன்சல்டேஷன் பேசி முடிச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்க கிளாஸ் ஜாயின் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் கீழே போயிட்டு பட்டுன்னு அந்த வாங்கிட்டு வந்த மில்கை ஓப்பன் பண்ணிட்டு 2 ஸ்கூப்பு ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் கோல்டு ஸ்டாண்டர்ட் அது அதை போட்டு பாலை ஊற்றிட்டு ஃபுல்லாக மிக்சியில் போட்டு அடிச்சேங்க. சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டு. வெயிட் கெயின் பண்ணோன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. டேய் நீ வெயிட் லாஸ்ன்னு சொல்லி என்னென்னவோ பண்ணுறடா. கண்டிப்பாக லாஸ்ட்டு 10 நாளில் தான் சம்பவமே இருக்குது. ஸோ இப்போ ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் மன்னிச்சிடுங்க. நல்ல ஒரு தரமான சரியாக இருந்ததுங்க. திம்முன்னு ஆயிடுச்சு வயிறு. சீரியஸாக சொல்கிறேன். அந்த ஃபுல்லாத்தையும் குடிச்சிட்டேன். ஒரு 2 லிட்டரு குடிச்சிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அது 1 லிட்டரு மாதிரி தான் இருக்குது. 1 1/2 லிட்டரு குடிச்சிட்டேன். வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதோட எண்ட் ஆஃப் த டேல வீடியோ பார்க்கலாங்க. லவ் யூ மக்களே.